சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைக்கு, உன்னை விட்டு என் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்ற உன் துணை இப்பொழுது என்ன செய்கிறார் என்று தானே நீ புலம்பியிருக்கிறாய். உன் கண்ணீருக்கும் உன் வருத்தத்திற்கும் காரணமானவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் அழுது கொண்டு இருக்க வேண்டும்? சாயப்பா என்று நீ அனுதினமும் புலம்பிக் கொண்டு தானே இருக்கிறாய். யார் யார் உன்னை கேலி செய்து வாழ்க்கையில் வாழ தெரியாதவர்கள் என்று கேலி செய்தார்களோ அவர்கள் முன் உன்னை இப்படியே வைத்து விட்டேன் என்ற வருத்தமும் உனக்கு என் மேல் இருக்கிறது அல்லவா? இத்தனைக்கும் காரணமானவர்கள் சிரித்து கொண்டே இப்பொழுது இருப்பவர்கள் அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள். கூடிய விரைவில் அவர்களுக்கு நீ வேண்டிய தண்டனை கிடைத்தாகும். நீ அதை நினைத்து உன் வாழ்க்கையை வாழ நீ தடையாக இருக்கும் என்று நினைத்து விடாதே. நீ வருந்தி கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தடைகள் நீயே கொண்டு வந்து விடுவாய். அதையெல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் கடமைகளை சரிவர செய்து உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை சரிவர செய்து அப்படி இருந்து வா. உன் துணையின் மனதில் இப்பொழுது காதல் துளிர் விட்டுள்ளது. அது யார் என்று தெரிந்தால் நீ அதிர்ச்சி அடைவாய் என்று சொன்னேன் அல்லவா? இரும்பாக இருந்த மனம் இப்பொழுது கரைய தொடங்கிவிட்டது. அவர் மனதில் அன்பும் காதலும் வந்துவிட்டது. அது யார் மீது என்று தானே நீ கேட்கின்றாய். சற்று பொறுமையாக இரு. இன்னும் 2 நாட்களில் அதை நான் தெரியப்படுத்துவேன். அது யாராக இருக்கும் என்று என் குழந்தைக்கு தெரியும். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இன்னும் 2 நாட்களில் உன் கண் முன்னே உன் துணை வந்து நிற்பார். சாயப்பா, இன்னும் 2 நாட்கள் என்னால் காத்திருக்க முடியாது என்று நீ சொல்கின்றாயா? என் குழந்தையே, அந்த காதல் யாருடையது என்று உன் சாயப்பா சொல்ல வேண்டுமா? இதோ சொல்கின்றேன் கேள். என் குழந்தையே, தன் வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று ஒருத்தியால் உன்னை உதறிவிட்டு சென்று பார்ப்பாய். அந்த பாறை போல் மனதை கல்லாக வைத்து கொண்டு இருந்த உன் துணை கரைய தொடங்கிவிட்டார். உன் நினைவில் அவர் வருந்தி கொண்டிருக்கின்றார். உன் மீது அவருக்கு காதல் துளிர்விட்டது. அதைதான் நான் இப்பொழுது சொல்லலாம் என்று வந்தேன். நீ வருந்தாதே. உன் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என நீ உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை தொடரும். உன் இன்பமான வாழ்க்கை தொடரப் போகிறது. இன்னும் 2 நாளில் உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார். எதற்கும் கலங்காதே. பயம் இல்லாமல் தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை தொடரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.